Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது different types of hairstyle எப்படி பண்றதுன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மாதிரி ஒரு பெரிய கோம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது நான் இந்த டெயில் கோம் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம ஈஸியாக ஹேரோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போது என் ஹேரை நான் 2 போர்ஷன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அதை கோம் பண்ணுங்கள். கோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் இன்னொரு தடவை க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஹேர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு போர்ஷன்ஸாக எடுத்து அதை ஆல்ரெடி க்ராஸ் பண்ணிக்க ஏரியாவோட திரும்ப இது பண்ணுங்கள். போத் சைடுமே அதேமாதிரி ரொட்டேஷ்னலாக ஹேர் ஆட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேஷ்னலாக ஆட் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணணும், லைக் க்ராஸ் அண்ட் ட்விஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பாபி பின்ஸ் அப்படி இல்லாட்டி இது மாதிரி டிக்டாக் கிளிப் இருந்துச்சுன்னா அதை வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடில் எப்படி ஹேரை டைப் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என் ஹேரை நான் அகெயின் கோம் பண்ணுறேன். அதை இப்போது நான் ஈக்குவல் அமௌண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். லெஃப்ட் சைட் ஸ்டாண்டையும் ரைட் சைட் ஸ்டாண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும் ஹேரு. இப்போது என்னோடய லெஃப்ட் சைட் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஸ்மால் போர்ஷனை எடுத்து ரைட் சைடுக்கு நான் கொண்டு வரேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்டாண்டுக்கும் ரைட் சைட் ஸ்டாண்டுக்கும் ஹேரை மாற்றி இது மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து இது மாதிரி மாற்றி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபிஷ்டைல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதோட மெத்தடும் அதான், கம்மியான ஹேரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். இல்லை ரொம்ப பெருசாக எடுத்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது நார்மலாக நம்ம பிரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இது பிரைட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டான ஹேரை எடுத்து பிரைட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதை நான் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஹேரை ட்விஸ்ட் பண்ணுறதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹேர் எடுத்து அதை கீழேருந்து மேலே வரைக்கும் இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பாபி பின்ஸ் அப்படி இல்லாட்டி எதனா டிக்டாக் கிளிப் இருந்துச்சுன்னா அதை வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இது மாதிரி பண்ணுறப்போ அந்த ரப்பர் பேண்ட் லுக் எனக்கு பிடிக்காது. இது கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் எப்போயுமே. இது மாதிரி ஹேரை வெளியில் எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்க பிரைட் பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதான் இதோட அவுட்லுக். ஹோப் யூ லைக் திஸ். இதோட முடியல, இன்னும் நான் நிறையா வீடியோஸ் வச்சுருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ என் ஹேரை அகெயின் நான் கோம் பண்ணுறேன்.
கோம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணுறேன். இதை நீங்கள் ஹை போனி கூட ட்ரை பண்ணலன்னா நான் மீடியம் போனி ட்ரை பண்ணிக்கேன். நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் இந்த மாதிரியே விடலாம், இல்லைனா வந்து ஹேரை நான் ட்விஸ்ட் பண்ண மாதிரி கூட அந்த ட்விஸ்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஹேர் வந்து லூஸ் ஆகாது. நீங்கள் செக்யூர் பண்ணுறப்போ மேலேருந்து கீழே கொண்டு வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ கீழேருந்து மேலே கொண்டு போய் ட்விஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுறப்போ ஹேரோட வேல்யூம் அதிகமாக இருக்கும். அது ரப்பர் பேண்ட் மேலே போகிறப்போ எக்ஸஸாக ஹேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதை செக்யூர் பண்ணிடுங்க நல்லா. இப்போது அகெயின் வந்து இந்த போனியோட நீங்கள் ஹேரை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பன் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். அதை வந்து பாபி பின்ஸை வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இதை சுற்றி நீங்கள் ஃப்ளார்ஸ் கூட வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். இது சாரீஸ்க்கு ஃபெஸ்டிவல் டைமுக்கெல்லாம் இந்த லுக் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரட் டச் பிரைட். இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 செக்ஷன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃப்ரண்டல் செக்ஷனை வந்துட்டு மிடில் கொண்டு வாங்க. அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதே மிடில் கொண்டு வரணும். ஃபஸ்ட் ரைட் ஸ்டாண்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக போகணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்டல் செக்ஷனில் இருக்கிற அந்த ஸ்டாண்டை வந்து மிடில் கொண்டு வரணும். ஃப்ரண்ட்லேருந்தும் ஹேர் எடுத்து மிடில் கொண்டு வரணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஸ்டாண்டை வந்து மிடில் கொண்டு வந்ததுக்கு அதுக்கு அண்டர் நீத்துக்கு கொண்டு வரணும். இப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணணும். இது ஸ்டார்டிங் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் போக போக இது ரொம்ப ஈஸியான டெக்னிக். மிடில் மட்டும் அழகாக அந்த பிரைட் வரும். போத் சைட்ஸ் நல்லா அந்த ஹேரை எடுத்து மிடில் கொண்டு வாங்க. அப்புறம் மிடில் இருக்கிற ஸ்டாண்ட் வந்து திரும்ப இந்த சைட் போயிடும், லெஃப்ட் சைட் போயிடும். இப்படியே தான் மாற்றி மாற்றி இது பண்ணணும். டச் பிரைட் போடுறதுக்கு முன்னாடி ஹேரை ஃபுல்லாக நல்லா டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்டல் செக்ஷனை விட்டுட்டு பேக் சைட் ஃபுல்லாக நல்லா ஒரு போனி போட்டுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் டச் பிரைட் ஓயாமல் வந்து ட்ரை பண்ணுறதுனால நான் அதை பண்ண மறந்துட்டேன். ஆப்வியஸாக எனக்கு அது பண்ணி பழகுனதுனால எனக்கு அது ஒரு இதாக தெரில. பட் ஹேர் எனக்கும் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணுறப்போ கரெக்டாக பண்ணுங்கள். நான் ஒழுங்காக பண்ணல, மறந்துட்டேன். பேக் சைடில் ஃபுல்லாக நல்லா டைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். மிடில் மட்டும் நீங்கள் ஹேரை கொண்டுட்டு வரணும். லெஃப்ட் சைட் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் ஹேர் எடுக்கணும். அதே மாதிரி ரைட் சைட், தென் மிடில். இப்படியே தான் பண்ணணும். அது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அகெயின் ஒரு வீடியோ இது மேக் பண்ணுறேன். நான் வந்து மிரர் ப்ளேஸ் பண்ணல, அதனால நான் கேமரா பார்த்தே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ மிரர் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ கைஸ், டச் பிரைட் வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு பிரைட். அதை நீங்கள் வேறு ஹேர் ஸ்டைல்ஸ் கூட நீங்கள் மிங்கிள் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கூட எதனா ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட ஹேர் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இன்னும் லூஸ் ஆகாமல் இருக்கும். அப்படியே அதோடு வந்துட்டு உங்கள்கிட்ட இல்லைன்னா சீரம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்டார்டிங்கே வந்து உங்கள் ஹேரை நல்லா கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். பாபி பின்ஸை வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இல்லை டிக்டாக் கிளிப் எதனாலும் வச்சு பண்ணிக்கலாம். என்னோடய லெஃப்ட் சைடு நான் பண்ணுறப்போ வந்துட்டு ஒழுங்காக டைப் பண்ணல, பட் ரைட் சைடு இப்போ நான் பண்ண போகிறப்போ வந்து ஒழுங்காக டைப் பண்ணிக்கேன். இதுக்கு வந்து உங்கள் ஹேரை நல்லா திரும்ப கோம் பண்ணிட்டு 3 ஸ்டாண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டாண்டை வந்து மிடில் கொண்டு வாங்க. தென் அந்த லாஸ்ட்டு ஸ்டாண்டை வந்து அந்த மிடிலுக்கு கீழே கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்டலில் கொஞ்சம் ஹேர் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டோட சேர்த்து திரும்ப மிடில் கொண்டு வரணும். இப்போது மிடில் கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ரைட் சைடு இருக்கிற ஸ்டாண்ட்லேருந்து ஹேர் எடுத்து அகெயின் நம்ம மிடில் கொண்டு வரணும். இது அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மாதிரியே மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரைட் வந்து ஃபைனலாக வரப்போ தான் வந்துட்டு அதோட அவுட்லுக் நல்லா தெரியும்.
இதை நல்லா செக்யூர் பண்ணதுக்கப்புறம் ஹேரை கொஞ்சம் நல்லா எடுத்து விடுங்க. அப்படி பண்ணுறப்போ வந்துட்டு அது பிக்கராக தெரியும். அந்த பிரைட் அழகாக இருக்கும் பார்க்குறப்போ. இப்படி ஃப்ரீ ஹேரில் விடுறப்போ வந்து பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஹேரை நல்லா கோம் பண்ணிட்டு நம்ம நார்மலாக பிரைட் பண்ணுற மாதிரி 3 பிரைட் கூட பண்ணலாம். இது வந்து சாரீஸ்க்கு, சுடிதார், அந்த நார்மல் அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த லுக் முடிஞ்சிருச்சு. அகெயின் வந்து ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஃபிஷ்டைலோட இந்த லுக்கை கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், இதுதான் இந்த லுக்கோட ஃபைனல் ஒன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஃப்ரண்டல் செக்ஷனை வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. அகெயின் உங்கள் ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்டை வச்சு ஒரு ஹை போனி போட்டுக்கோங்க. அந்த ஃப்ரண்டல் ஹேரை வந்துட்டு போனியோட மேலே கொண்டுட்டு வந்து நல்லா செக்யூர் பண்ணுங்கள். 2 ஹேரையுமே வந்து எடுத்துகிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ரைட் சைட், தென் லெஃப்ட் சைடு. இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணுறப்போ வந்துட்டு ஹேர் நல்லா எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தெரியும். இதோட ஃபைனல் லுக் இதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரட்டான ஹெட்பேண்ட் பிரைட் தான். இது என்னோடய ஃபேவரட்டான ஒன். ஆனால் வந்து இது பண்ணுறப்போ கை ரொம்ப வலிக்கும். இது நம்ம 2 போர்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு க்ராஸ் பண்ணோம்ல, அந்த க்ராஸிங் மெத்தட் வந்து நம்மளோட இயர்ஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து ஃப்ரண்டல் செக்ஷன், பட் இது வந்து இயர் கிட்டேருந்தே ஸ்டார்ட் ஆகும். க்ராஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஃப்ரண்ட்லேருந்து ஹேரை கொஞ்சம் எடுக்கணும். எடுத்து அதோட க்ராஸ் பண்ணணும். இப்படியே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே வரணும். இது அழகாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த போத் ஸ்டாண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு ஒரு டேர்ன் வரப்போயுமே ஹேரை ஆட் பண்ணணும். அவ்வளோதான், இது ஈஸியானது தான். ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அது பண்ணுறப்போ. நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த ஹெட்பேண்ட் இது முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு செக்யூர் பண்ணிடுங்க ஹேரோட மிடில் விட்டு. அப்போ தான் வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்க பாபி பின்ஸ் வெளியில் தெரியாது. அண்ட் தென் ஹேரை நல்லா கூம் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கேர்ள்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரைட் கூட நல்லா இன்னும் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஹேர் ஸ்ப்ரே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அது அப்படியே இருக்கும் பார்க்குறப்போ. ஸோ கைஸ், இதான் இதோட ஃபைனல் லுக். நீங்கள் எந்த ட்ரெஸ் கூட வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஹெட்பேண்ட் மெத்தட் தான். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒன் தான். 3 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக வந்துட்டு பிரைட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் ஃப்ரண்டலில் கொஞ்சம் ஹேரை விட்டு மிடில் மட்டும் அந்த பிரைட் பண்ணுங்க. ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதும் ரப்பர் பேண்ட் அப்படி இல்லாட்டி பாபி பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிரைடில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்டலில் இருக்கிற கொஞ்சம் ஹேரை வந்து அந்த ஓப்பன் பண்ணிக்கக்கூடிய அந்த பிரைட்குள்ளே வந்துட்டு புல் ஓவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட்லேருந்து ஹேர் எடுத்து பிரைட்குள்ளே வர மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும். அழகாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஷார்ட் ஹேர், மீடியம் ஹேர், அதுக்கப்புறம் லாங் ஹேர் எல்லாருக்குமே வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அதை வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் கூடயும் கம்பைன் பண்ணலாம், ட்ரெடிஷ்னல் கூடயும் கம்பைன் பண்ணி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சேம் லைக் தட் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா திரும்ப பிரைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் என்னோடய லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ கைஸ், திஸ் இஸ் த ஃபைனல் லுக். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.